இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் இரவு பகலாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் கைபலன்களும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய எல்லா திட்டங்களும் உங்களுடைய பூரண சுகமும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமையின் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் அநேக பேர் கேட்கும்படி செய்ய இந்த நிகழ்ச்சிகளை அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் அநேகருக்கு ஆர்வத்தை உண்டாக்குங்கள். ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் 52 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுங்கள். 52 பேருக்காக போய் ஜெபியுங்கள். 52 நோயாளிகளை போய் சந்தித்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். 52 பேருக்கு ஆண்டவராக இயேசு உயிருள்ள தேவன், அற்புதங்களின் தேவன் என்ற சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளை விற்று கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எத்தனை மகத்துவம் உள்ள அன்பின் கடவுள்! அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை விட்டு கர்த்தராகிய இயேசுவண்டை வர வேண்டும். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு கர்த்தராகிய இயேசுவண்டை அவன் வந்து, உலகத்தின் பாவங்களை சுமந்தவரே, என் பாவத்தில் நான் அழியாதபடி என் பாவங்களை நீர் உண்மையில் ஏற்றுக்கொண்டு உம்முடைய உயிரை எனக்காக கொடுத்து உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எனக்காக சிந்தி என்னை மன்னித்தவரே, இனி எனக்கு பாவ வாழ்க்கை வேண்டாம், உயிருள்ள தேவனை நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று அவன் தேடுகிறவனாய் மாறும்போது, அவனுக்காக பாடுபட்டு நமக்காக அக்கிரமங்களை ஏற்று நமக்காக சாவை ஏற்று நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் நம்மேல் மனதுருகி நமது பாவங்களை அவர் மன்னித்து நமது வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். பிறக்க போகிற புதிய மாதத்தில் ஒரு புதிய கதவு திறக்க, ஒரு புதிய ஆசீர்வாதம் வர, ஒரு புதிய பதில் கிடைக்க, ஒரு புதிய காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க, ஒரு புதிய அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க, ஒரு புதிய பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் கையிட்டு செய்யும் வேலையில் உங்களுக்கு வந்து சேர, உங்கள் படிப்பில் ஒரு புதிய ஞானம் கிடைக்க, உங்களுடைய வேலையில் ஒரு புதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க, அதுக்கு தடையாக இருக்கிற சகல அக்கிரமமான எண்ணங்களையும் சகல துன்மார்க்கமான வழிகளையும் நான் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை இரக்கமுள்ள தேவன்! ஏனென்றால் நமது ஆசீர்வாதங்களுக்கு தடை நமது பாவங்களே. ஆகவே அன்பானவர்களே, அந்த பாவங்களை மன்னியும் அவைகளை நான் விட்டுவிடுகிறேன் ஆண்டவராக இயேசுவே என்று உண்மையான மனம் திரும்பலோடு ஆண்டவர் இயேசுவண்டை வரும்போது, நமது பாவங்களுக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த பாவங்களை மன்னித்து அக்கிரமான வழியிலிருந்தும் துன்மார்க்கமான நினைவிலிருந்தும் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ரட்சித்து கழுவி நம்மை புதுபலத்தோடு கூட தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது புதிய புதிய அடையாளங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய அற்புதங்கள், புதிய புதிய அபிஷேகங்கள் உங்களை நிரம்பி வடிவதை நீங்கள் காண்பீர்கள். ஒப்பு கொடுப்போமா? மன்னிக்க தேவன் அவளோடு காத்திருக்கிறார். நம்மை நாம் சிலுவையின் கீழே அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அன்புள்ள நேசரே, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விற்று துன்மார்க்கன் தன் வழிகளை விற்று கர்த்தராக என்னிடத்தில் வந்து சேரட்டும், நான் அவன் மேல் மனதுருகுவேன், அவனை மன்னிப்பேன் என்று இன்றைக்கும் உலகம் முழுவதும் எல்லா மதத்தாருக்கும், மார்க்கத்தாருக்கும், இனத்தாருக்கும், தேசத்தாருக்கும் ஆண்டவராக இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சுமந்தவரே, இன்றைக்கும் எப்பேற்பட்ட பாவியும் அந்த பாவ அக்கிரமங்களை விட்டுவிடுகிறேன், என்னை மன்னியும் என்று மண்டை வந்து சேரும்போது, எங்களுக்காக உயிரை கொடுத்து கர்த்தர் எங்களை மன்னித்து அந்த பாவ கற்றை அடித்து ஆசீர்வாதத்தின் கதவை, சுகபலத்தின் கதவை, அபிஷேகத்தின் கதவை, வெற்றியின் கதவை எங்களுக்கு திறக்க நீர் வல்லவராயிருக்கிறீர்.
உமக்கு கோடி கோடியே நன்றி ஆண்டவரே. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் எவரையுமே நீ ரட்சித்து உயர்த்த வல்லவர். பரலோகம் சந்தோஷப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.